வணக்கம். கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி. இன்று எழுத்தாளர் அனுத்தமா எழுதிய ஸ்பரிசம்ன்ற சிறுகதை எடுத்துட்டு வந்திருக்கேன் சொல்றதுக்கு. கதை உண்மையிலேயே ரொம்ப குட்டி கதை. குட்டி கதையா இருந்தா கூட மிக பெரிய விஷயத்தை உள்ளடக்கிறதுனால இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு சொல்லணும்னு தோணுனதுனால தான் இன்னைக்கு இந்த கதையை எடுத்திருக்கேன். கதையை சொல்லட்டுமா? என் ரூமை சுற்றி பார்த்தேன். ஆஸ்பத்திரியில் கூட இவ்வளோ சுத்தமாக இருக்குமோ என்னமோ. வெள்ளை வெள்ளேர்னு விரிப்பு போட்ட படுக்கை, பக்கத்தில் சின்ன மேஜையில் ஒரு 2-in-1 கேசட் டேப்பு, 2-3 புத்தகங்கள். ஒரு நர்ஸு தினமும் வந்து உடம்ப தொடச்சி புடவை மாற்றி தேவையான மற்ற பணிவிடையெல்லாம் செஞ்சுட்டு போகிறாங்க. இவ்வளோ சொகுசு எனக்கு தேவையில்லை தான். ஆனால் பெரிய ஆடிட்டரான என் மகனும் லெக்சரரான என் மருமகளும் என்னை கண்ணு கருத்துமாக பார்த்துக்கிட்டாங்க. என் மாமா பொண்ணு காமு ஊர்லேருந்து வரவழைக்கப்பட்டா. அவள் வீட்டை கவனிச்சுக்கிட்டா. நாள் பூரா மாடியிலே என் ரூமில் விழுந்து கிடந்தேன். சுறுசுறுப்பான சமூக சேவையா பால்வாடியிலையும் சேவா சங்கத்து சமையலறையிலையும் கரிகாய் தோட்டத்திலையும் சுற்றி வந்து வேலை செஞ்ச எனக்கு இந்த படுக்கை ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எங்கேயோ காக்கா கரைஞ்சுது. எல்லா புலன்களும் இப்போ தத்தம் சக்தியை என் காதுக்கு கொடுத்துருச்சோ என்னவோ. கீழே பால்காரன் வந்தது, வேலைக்காரி போனது, பக்கத்து வீடுகளில் யார் வீட்டுக்கு ரிக்ஷா வந்தது, யார் வீட்டு கார் கிளம்புச்சு. இப்படி ஒரு அசைவையும் ஓசையையும் நினச்சிக்கிட்டே படுத்து கிடந்தேன். அம்மான்னு கூப்பிட்டபடிக்கே என் மகன் ரவி வந்தான். நான் கிளம்புறேம்மா, நீ ஓய்வு எடுத்துக்க, ஏதாவது வேணுமா? கரிசனத்தோடு விசாரிச்சுட்டு கிளம்பி போனான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் 3 வயது பேரன் அருணை கூட்டிகிட்டு மருமக மாயா வந்தா. பாட்டி, நான் ஸ்கூலுக்கு போகிறேன், டாட்டா அப்படின்னு சொன்னவன் என் பக்கமாக ஓடி வர பார்த்தான். பாட்டியை தொடக்கூடாது, அவங்களுக்கு வலி, அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அவனை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா மாயா. அம்மா, நான் காலேஜுக்கு போயிட்டு வர்றேன், பத்திரமா இருங்க, என்ன வேணும்னாலும் காமுச்சித்தியை கேளுங்க, கொஞ்சம் கூட தயங்க வேண்டாம். எங்கள் லைப்ரரியிலேருந்து ஏதாவது பத்திரிக்கை வேணுமா? கனிவோடு விசாரித்தான். பின்னாடி அறையை சுற்றி பார்த்தா ஜன்னல் கதவுகளை சரியாக திறந்துட்டு திரைச்சீலைகளை சரிப்படுத்திட்டு தான் பையனை இருக்க பிடிச்சி இழுத்துக்கிட்டு வெளியே போனான். அதுக்கு பின்னாடி எல்லாமே குவைட்டாயிருச்சு. கொஞ்ச நேரம் ரேடியோ வச்சு பாட்டு கேட்டேன். ஆனால் என்னோட மனம் அதில் லைக்கவே இல்லை. தலையணை கடியிலிருந்து புத்தகத்தை எடுத்து புரட்டினேன். என்ன படித்தேனே மனசில் நிற்கலை. கூரையை வெறிச்சிக்கிட்டு படுத்து கிடந்தேன். காமு வந்தா, எனக்கு சாப்பாடு கொடுத்தா. மற்ற நர்ஸும் வந்து எல்லா பணிவிடையும் செஞ்சாங்க. அவள் முழங்கையை பிடிச்சேன். என்ன வேணும் அப்படின்னு கேட்டா. ஒன்றுமே வேண்டாம், கீழே உனக்கு வேலை இருக்கா? ஆமாம், அப்படியே கிடக்குது, ஒதுக்கி ஒழிச்சு ஒழுங்குபடுத்திட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்னா காமு. அவளும் போயிட்டான். கண்ணை இருக்க மூடிட்டு எனக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களையெல்லாம் மனசோட சொல்லிக்கிட்டு இருந்தேன். சாப்பிட்ட மயக்கம் கண்ணை சொருகிச்சு. பட்டு போல கனி ஒன்று என் மேலே படவும் கண்ணை திறந்தேன். என் முகத்துக்கு பக்கத்தில் கருவண்டு கண்ணு. பாட்டி, நான் வந்துட்டேன். காதில் கிசுகிசுத்தான் என் பேரன். கண்ணா, ஸ்கூல் முடிஞ்சிடுச்சா? அப்படின்னவன் கட்டில் மேலே ஏறி என் பக்கத்தில் உட்காந்து ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே அவனோட வெல்வெட் போல என் வயிறு உடம்புல ஜில்லுன்னு ஒட்டிக்கிச்சு. அவன் முழங்கை என் விழாவில் குத்துச்சு. அதுவும் ஒரு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. பாட்டி, என் கிளாஸில் நர்மதா மிஸ் சாக்லேட் கொடுத்தாங்க, அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டேயா, உனக்கு கூட ஒன்று கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. அவன் பிஞ்சு கையை விரிச்சான். கசகசன்னு ஈரத்தோட ஒரு சாக்லேட்டை காட்டினான். நீயே என் வாயில் போட்டு விடுறியா? அவன் வாயில் சாக்லேட்டை திணிச்சிட்டு தன்னோட நுங்கு வாயை என் கன்னத்தில் பறித்து முத்தம் தந்தான். இனிமேல சரியாயிடும் அப்படின்னா. இதுக்குள்ளே கீழே இருந்து காமு ஓடி வந்தா. அம்மா வந்தாச்சு, வா ராஜா வா. கையை பிடிச்சி இழுத்தா. மோகன்னு என் மேலே நல்லா சாஞ்சிக்கிட்டான். முழங்கை இன்னும் அழுத்தமாக குத்துச்சு. அவன் அம்மாவே தேடிக்கிட்டு வந்துட்டான். ராஸ்கல், பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? கோபத்தோடு அவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு கீழே போனாங்க. பாரு, உன் முழங்கால் அழுக்கெல்லாம் இப்படி பாட்டி படுக்கையில், வா சக்கையாக உதைக்கிறேன் உன்னைய. அவனை மிரட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் அருணை நினச்சி அந்த சந்தோஷமான அனுபவத்தை மறுபடியும் மனசால் அசை போட்டு சுவைச்சேன். மெத்துன வயிறு என் உடம்புல பட்ட இடம் புலங்காயுதமாக இருந்தது. போகாத அம்மா, அங்கே போகக்கூடாது. திடீர்னு காமோட குரல் கேட்டது. கூடவே யாரோ சாமான்களை தூக்கி படிக்கட்டில் வச்சு ஏறி வர்றது புரிஞ்சுது. கதவை திறந்துட்டு என் அண்ணன் மக எச்சுமி எட்டி பார்த்தா. கதவை அகலமாக திறந்து 2 பெரிய பிளாஸ்டிக் வாளிகளை சுமந்தபடிக்கு உள்ளே வந்தா. இப்போ எப்படி இருக்கு உடம்பு? பாவம், தனியை மூட்டு வலையை பார்த்துட்டு படுத்து கிடக்குறியே, வாய் வார்த்தையாக பேசலான்னு வந்தேன். உடம்பு வலி மறக்க வேண்டாமா?
அதெல்லாம் சரிதான், ஆனா இதெல்லாம் என்ன, இங்க எதுக்கு கடை பரப்புற? கவலையோட கேட்டேன். இங்கதான் உன்னோட பேசிக்கிட்டே பட்சணம் செய்ய போறேன், அதுக்கான சாமான் தான் இது. ஐயோ, படுக்கையற அழுக்காயிடும், கீழே சமையல் அறைக்கு எடுத்துக்கிட்டு போ. அங்க போனா உன்னோட எப்படி பேசுறது? லட்சுமி ஒரு ரெண்டும் கட்டான். தனக்கா இந்த இங்கீதம் போதாது, சொன்னாலும் கேட்க மாட்டான். புல்டோசர் மாதிரி மேடு பள்ளம் தெரியாம போய்கிட்டே இருப்பா. எனக்கு ரொம்பவும் தர்ம சங்கடமா போயிடுச்சு. மாயா வந்தா கோச்சுவா, வீட்டை எப்படி கண்ணாடி ஆட்டம் தொடச்சு வச்சிருக்கா பாரு, இங்க ஒன்னும் செய்யக்கூடாது. அத்தை, உனக்கு ஏன் இப்படி ஒரு படபடப்பு? நான் என்ன விறகடுப்பா மூட்ட போறேன்? புகை வருமா, சாம்பல் பறக்குமா? பயப்படாத சொல்லிட்டு தான் வேலையை ஆரம்பிச்சா. முதல்ல ஒரு பெரிய ஆயில் கிளாத்தை பரப்புனா. பிறகு பம்ப் ஸ்டவை பற்ற வச்சா. இருப்பு சட்டியை ஏற்றி வச்சு அதில் ஒரு சீசா விழுந்து எண்ணெயை ஊற்றினான். எண்ணெய் காயறதுக்குள்ள நிமிஷமா மாவை பிசைஞ்சா, அச்சில் போட்டா. அருமையா வட்ட வட்டமா முறுக்குகளை பிழிஞ்சு வேக வச்சுட்டு எடுத்து விட்டான். நான் வாயடைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு வாளியில சாமான்கள், ஒரு திருகு மூடி போட்ட குடத்துல தண்ணீர், கை துடைக்க, பாத்திரம் துடைக்க, தர துடைக்கன்னு ஏற்பாடாகி தனித்தனி துணிகள்லாம் இருந்துச்சு. ஸ்டவ்வோட ஓசையை சுருதியா அமைச்சுக்கிட்டு அதுக்கு மேல குரல் எழுப்பி பேசினான். நான் விழுந்து அடிபட்டுக்கிட்ட விவரத்தை கேட்டா. தான் போன இடத்துல பார்த்த காட்சிய, பெற்ற அனுபவங்கள், கணவரோட சண்டை போட்டது, கேள்விப்பட்டது எல்லாம் விஸ்தாரமா சொல்லிக்கிட்டு வந்தா. நேரம் போனதே தெரியல. மெய் மறந்து கேட்டேன்னு சொல்ல முடியாது. உள்ளூருக்கு ஒரு திகில் ஓடிக்கிட்டே தான் இருந்தது. ரவியும் மாயாவும் வந்தா அடுத்து என்ன நடக்குமோன்னு. வந்து கடை பரப்புனது போலவே அழகா அடுக்கிட்டான். செஞ்ச பச்சனத்தை ஒரு வாளியில வச்சா. மற்ற சாமான்களை மற்ற வாளியில அடுக்கினா. மெழுகு சிலையை மடிக்கும் போது மாயா குரல் கேட்டது. என்ன அக்கிரமம் இது? உடம்பு சரியில்லாத இடத்துல ஸ்டவ் இறைச்சல். வா மாயா, இந்த பம்ப் ஸ்டவ் சித்த அப்படித்தான். முறுக்கு சாப்பிட்றியா? சாவதானமா கேட்டா லட்சுமி. எனக்கு முறுக்கும் வேண்டாம், கிறுக்கும் வேண்டாம். முதல்ல இடத்த காலி பண்ணுங்கோ. விவரம் தெரியாம இப்படியே அநியாயம் பண்ணுவீங்க அப்படின்னா மாயா உறக்கவே. லட்சுமி தன் நிதானத்தை இழக்கவே இல்லை. நிதானமா சாமான்கள் வெளியே கொண்டு வச்சுட்டு, அத்தை நான் போயிட்டு வர்றேன், எல்லா பட்சணமும் மாதிரிக்கு கொண்டு வர்றேன், நாளைக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு அறிக்கை மாதிரி சொல்லிக்கிட்டே வெளியே போனான். மாயாவுக்கு பொறுமையே இல்லை. லட்சுமி போறதையே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா. அவ என்னை பார்த்து ஏதோ சொல்ல வந்தா. அதுக்குள்ள எங்கிருந்தோ அருண் மின்னல் வேகத்துல உள்ள நுழைஞ்சு என் கட்டில நோக்கி ஓடி வந்தான். மாயா சட்டுன்னு அவனை பிடிச்சு தூக்கிக்கிட்டா. அவன் திமுற திமுற தொடைய திருகினா. ராஸ்கல், பாட்டி ரூமுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா அப்படின்னு ஒரு அடி வச்சான். அருண் அழால அவனை தூக்கிட்டு வெளியே போனா மாயா. அவங்க போன பின்னாடி ரூமு மறுபடியும் அமைதியானுச்சு. நான் யோசிச்சேன், உடம்பு சரியில்லாத போது, பலவீனமா இருக்கும்போது சரீரத்துக்கு சுத்தமும் சுகமும் இருந்தா மட்டும் போதாது. மனசுக்குள்ளற ஒரு நெருடல், ஒரு தேடல் இருக்கு. அதை பூர்த்தி செய்ய ஒரு பேச்சு துணை, ஒரு ஸ்பரிச துணை, ரெண்டுமே தேவை. நிறைய படிச்ச என் மகனுக்கும் மருமகளுக்கும் இது எப்படி புரியாம போச்சு? கதையை இந்த இடத்துல முடிக்கிறாங்க எழுத்தாளர் அனுத்தமா அவர்கள். ரொம்பவும் ஒரு சாதாரணமா ஒரு குடும்பத்துல நடக்கக்கூடிய ஒரு கதை தான் இது. இதுல மிகப்பெரிய விஷயம் ஒளிஞ்சிருக்குது. நம்ம பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம், அவங்க உடம்ப கவனிச்சுக்கிறோம், எல்லாமே உண்டு. ஆனால் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஆசைகள், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தேவைகளை நம்ம நிறைவேற்றோமா அப்படின்றது மிக அற்புதமாக இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.